ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த நல்ல தியான நேரத்தில் தேவனுடைய ஆவியின் பிரசன்னத்திற்குள்ளாக நாம் இணைந்து வருவதற்கு கர்த்தர் கொடுத்த நல்ல ஸ்லாக்கியங்களுக்காக தேவனை நன்றி செலுத்துகிறேன். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறேன். இன்றைய தியானத்திற்கான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவிடத்தில் யோவான் தன் சீசர்களை அனுப்பி, நீர்தான் வருகிறவரா அல்லது இன்னும் ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்டான். அப்பொழுது யோவானுடைய சீசர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி அனுப்பினது, நீங்கள் பார்க்கிறதையும் கேட்கிறதையும் நீங்கள் அங்கே போய் யோவானுக்கு சொல்லுங்கள். குருடர்கள் பார்க்கிறார்கள், செவிடர்கள் கேட்கிறார்கள், முடவர்கள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், மரித்தோர்கள் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. ஆகவே நீங்கள் பார்த்தவைகளையும் கேட்டவைகளையும் போய் யோவானுக்கு சொல்லுங்கள். என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். கர்த்தர் நல்லவர். அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை குறித்து நாம் நம்பியிருக்கிற நம்பிக்கை, அவர் மீட்பர், அவர் இரட்சகர், அவர் எந்த மனுஷனையும் எந்த நிலையில் இருந்தும் தூக்கி எடுத்து அவனை இந்த பூமியிலே வாழ வைத்து அந்த வாழ்க்கையின் வழியாக மறுமைக்குள்ளே அவனை நடத்தி கொண்டு போய் தன்னோடு கூட காலம் காலமாக மகிமையான ராஜ்யத்திற்குள்ளாக வாழும்படியாய் செய்கிற தேவன். இதிலே எந்த விதமான இடரலும் இருக்கக்கூடாது. இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்த பிற்பாடு அவரால் கூடாது, அவரால் முடியாது என்கிற ஒரு காரியத்தை அவருக்கு சித்தமில்லை என்று ஒருபோதும் தீர்மானித்து விடக்கூடாது. கர்த்தர் நல்லவர். பலம் உள்ளவர்கள் தான் அநேகர் பேசுகிறார்கள் பலவீனம் தேவ சித்தம் என்று. அவர்களுக்கு பலம் இருக்கிறது, அவர்கள் பலத்தோடு இருக்கிறார்கள். ஆகவே பலவீனம், வியாதி, நோய் இது தேவ சித்தம், அதை நீங்கள் அனுபவித்து ஆக வேண்டும், அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். பலம் உள்ளவர்களுக்கு பலவீனத்தின் அந்த வேதனை தெரியாது. பலம் உள்ளவர்களுக்கு அந்த கண்ணீரின் ஆழம் புரியாது. பலம் உள்ளவர்களுக்கு இந்த பலவீனன் படும் பாடுகள், அவஸ்தைகள் அவர்களுக்கு புரியாது. கர்த்தர் நல்லவர். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜனங்களை பார்த்தபோது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல் இருந்தபடியினால் அவர்கள் மேல் மனது உருகி அவர்களோடு கூட நேரத்தை செலவழித்து தம்மிடத்தில் வந்திருந்த அத்தனை பேர்களையும் சொஸ்தமாக்கி அனுப்பினார். பலவீனத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் எப்படியாயிலும் பலனடைய வேண்டும், சுகமடைய வேண்டும் என்று சொல்லி அந்த வேதனையை, அந்த கண்ணீரை, அந்த வருத்தத்தை தாங்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் நல்லவர். பெதஸ்தா குளத்தின் அந்த 5 மண்டபங்களை சுற்றிலும் ஏராளமான பேர்கள் படுத்திருந்தார்கள். அதிலே அநேக பேர் ஆமேன் தன் சொந்த ஜனங்களினால், குடும்பத்தினரால் கைவிடப்பட்டவர்கள். உறவுகள் அவர்களை ஆமேன் கை நெகிழ்ந்து விட்டது. சொந்த வீடு, ஜனம் எல்லாம் இந்த வியாதிக்காரனை இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களை கை கழுவி விட்டார்கள். பெதஸ்தா மண்டபத்திலே அவர்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கையெல்லாம் நான் சுகமடைவேன், வாழ்ந்திருப்பேன், எழுந்திருப்பேன் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு கூட அவர்கள் படுத்திருக்கிறார்கள். குளம் கலக்கப்படுகிற போது முந்தி உள்ளே குதிக்கிறவன் சுகமாவான். ஆகவே அந்த வேளையிலே அத்தனை பேரும் முயற்சிக்கிறார்கள். சுகத்தை அவர்கள் தேடுகிறார்கள், சுகத்தை விரும்புகிறார்கள். ஏனென்றால் அந்த சுகம், அருமையானவர்களே, ஒரு மனிதனுக்கு எப்பொழுது அதனுடைய ஆழம், அதனுடைய அர்த்தம் புரியும் என்று சொன்னால், ஏதாயிலும் ஒரு விதத்தில் பலவீனப்பட்டால் தான் அது புரியும். பலவீனத்தின் பிடியில் இருக்கிறவர்கள் அந்த சுகத்தை வாஞ்சிக்கிறார்களே, தேடுகிறார்களே. ஆமென். அதை தருவதற்கு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வந்தார். மீட்புக்குள்ளே ஆவியும் ஆத்துமாவும் ரட்சிப்பும் ஆமேன் அடங்கும். மீட்பு என்பது ஆவியையும் ஆத்மாவையும் சரீரத்தையும் சார்ந்தது. ஆவியும் ஆத்மாவும் சரீரம் தாங்கிக் கொண்டிருக்கிறது. ஆவியும் ஆத்மாவும் இந்த பூமியிலே தேவனுக்காக இயங்க வேண்டுமானால் நிச்சயமாய் அங்கே ஒரு ஆரோக்கியமுள்ள ஒரு சரீரம் தேவை.
சரீரம் இல்லாமல் ஆவியும் ஆத்மாவும் தேவ சித்தத்தை இந்த பூமியிலே செய்ய முடியாது. ஆகவே தேவ சித்தத்தை செய்வதற்கு இந்த ஆவியையும் ஆத்மாவையும் தாங்கிக் கொண்டிருக்கிற சரீரம் அது தேவனுடைய ஆலயம் என்று சொல்லப்படும் அளவிற்கு அதற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது. ரட்சிப்பில், மீட்பில், சரீரப்பிரகாரமான எல்லா நிலையிலும் தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பை, மீட்பை கொடுக்க வல்லவர் என்று ஆமேன் அறிந்து கொள்வோம். சரீரத்தில் எந்த வேதனைகளையும் சுமந்து கொண்டு வாழ்வது தேவ சித்தம் அல்ல. என் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே ஒரு குருடன், ஆமேன், பர்த்திமை என்கிற குருடன் அவரை பின்தொடர்ந்து விரட்டி கொண்டு போன போது அவனிடத்தில் அவர் கேட்டார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். பிச்சைக்காரன் தானே, இவரிடத்தில் நிறைய பணம் பொருளை கேட்டிருக்கலாமே. அவன் கேட்டதெல்லாம் என்ன தெரியுமா? நான் பார்வையடைய வேண்டும். எல்லாரும் பார்க்கிறார்கள், எல்லாருடைய கண்களும் அது சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறது, என் கண்கள் மாத்திரம் இருளடைந்து இருக்கிறது, நான் பார்வையடைய வேண்டும் என்று கேட்கிறான். அப்படியானால் அவன் விரும்பியது சுகம், அவன் தேடியது சுகம், அவன் வாஞ்சிப்பது சுகம். கர்த்தர் நல்லவர். எனக்கு அருமையானவர்களே, குஷ்டரோகி ஒருவன் இயேசுவிடத்தில் வந்தான். அவனை பார்த்தும் கேட்டார். அவனை பார்த்து அவர் கேட்டபோதும் அவன் நான் சுகமாக வேண்டும் என்று அவன் கேட்டான். அந்த 10 பேரும் சுகமாகும்படியாக என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 10 பேரையும் போய் ஆசாரியரிடத்தில் காண்பியுங்கள், சுகமானீர்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். சுகம் தருகிறேன் தேவன், விடுதலை தருகிறேன் தேவன், மீட்பை சரீரத்திலும் வைத்திருக்கிறார் என்கிற நல்ல செய்தியை இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு சொல்லும்படியாக வைத்திருக்கிறார். ஆகவே மீட்பு என்பது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் இருக்கிறது. இதை குறித்து இடரல் அடையாது இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீங்கள் இந்த 3 நிலையிலும் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஆமேன், ஆமேன்.